மக்களே, இந்த மாதிரி ஒரு மேட்சை நான் பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் டெல்லி ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜிடி ஜெயிச்சிருவாங்களாம். ஸோ இதில் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது என்னன்னா, டேவிட் மில்லரை பார்த்து தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மனுஷனுக்கு எல்லா வாட்டியும் இதே மாதிரி சுச்சுவேஷன் அமையுதே அப்படின்றத யோசிக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அவரும் ஒரு மிஸ்டேக் பண்ணார். அந்த மிஸ்டேக்கோட விளைவு ஒரு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை தோக்கிறது தான். கிட்டத்தட்ட கடைசி ஓவரில் 13 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் 4, செகண்ட் பால் விக்கெட்டு, தேர்ட் பால் சிங்கிள் எடுத்து கொடுத்தாங்க, 4வது பால் 6 அடிச்சாச்சு. 2 பாலுக்கு 2 ரன் அப்படின்ற சுச்சுவேஷன்ல அங்க ஒரு சிங்கிள் ஓடுற சுச்சுவேஷன் இருந்தது. குல்தீப் யாதவுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தடுமாறி சிங்கிளை டினே பண்ணிட்டார். அதுதான் இந்த மேட்சோட பெரிய திருப்பு முனையே. அந்த இடம் மட்டும்தான். ஒருவேளை சிங்கிள் போயிருந்தா மேட்ச் டை சூப்பர் ஓவருக்கு போயிருக்கலாம். ஸோ அதுல தோக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சூப்பர் ஓவரில் போய் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோன்றது ஒன்று பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல இவரு விட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி சின்ன சந்தேகம். அந்த சின்ன டவுட்டை நான் எடுத்து ஸ்ட்ரைக் பண்றேன்ற மாதிரி அவர் பொறுப்பு எடுத்தாரு. கடைசியில் அந்த பொறுப்பே அவருக்கு வினையா போயிரும்ன்றத எதிர்பார்க்கல. ஸோ வெல் பிளேடு குஜராத் டைட்டன். குறிப்பா பிரசித் கிருஷ்ணா கடைசி ஓவர் அருமையா போட்டேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் போன மேட்ச் RR கூட கடைசி ஓவர்ல 11 ரன் அடிக்க முடியாம குஜராத் தோத்தாங்க. அதே குஜராத் அணி 13 ரன் டிஃபெண்ட் பண்ணி 1 ரன்ல ஜெயிக்கிறாங்க. அங்க ஒரு இடத்துல ஒரு மாதிரி பார்த்தோம், இப்ப அதே இடத்துல இங்க வேற மாதிரி பாக்குறோன்றது தான். ஸோ ஆக்சுவலா இது டெல்லி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். சீசா பேட்டில் தான். ஒரு பக்கம் வரிசையா விக்கெட் போகுது. அதுக்கப்புறம் KL ராகுல் நின்று ஆடுறார். KL ராகுல் விக்கெட் போனோடனே உடனே மில்லரும் விப்ராஜும் எடுத்துட்டு போய் கடைசி ஓவர்ல நிக்க வச்சாங்க. பட் ஹார்ட் லக் ஃபார் டேவிட் மில்லர். குறிப்பா இன்னொரு வருத்தம் என்னன்னா, அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுங்க. கரெக்டா இந்த விரல் ஸ்ட்ரைக்கிங் ஹேண்ட்ல இந்த விரலாண்ட கரெக்டா இன்ஜுரி. அவரால் ஸ்ட்ரைக் பண்ண முடியல அப்படின்றது இருந்து ரிட்டையர் அவுட் ஆகிட்டு போயிட்டு பேண்டேஜ்லாம் சுத்திக்கிட்டு கையெல்லாம் சரி பண்ணிட்டு அந்த வலியோட விளையாடி ரன் எடுத்துட்டு போய் ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் எனக்கும் இருக்கு. அப்ப அந்த மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கும், சே வலியோட இவ்வளவு அடிச்சு கடைசியில் இந்த மேட்ச் ஒரு ரன்ல விட்டுட்டுமே, அந்த சிங்கிள் ஓடி இருக்கலாமோன்ற மாதிரி பல வாட்டி இதுக்கப்புறம் யோசிப்பார். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா, கரெக்டா யோசிச்சிருந்தா இதுவா இருந்தல. இதுல குல்தீப் யாதவும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய நபர் தான். நம்பி நம்ம டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இவரு ஒருவேளை இந்த இடத்துல குல்தீப் யாதவுக்கு பதில் மில்லர் ஓடிட்டு இருந்தா லாங் ரிவர் அதை ரீச் கூட பண்ணிருக்கலாம். பட் அந்த சுச்சுவேஷனை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணது ஜாஸ் பட்லருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஸோ கரெக்டா நம்ம கையில ஒரு வாய்ப்பு வருது, அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு அந்த ரன் அவுட் அடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் இந்த மேட்சோட பெரிய திருப்பு முனை. அந்த ரன் அவுட்டே மிஸ் ஆகிருந்ததுன்னா அவ்வளவுதான், சூப்பர் ஓவர் போயிருக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு வாய்ப்பையும் நாங்க கரெக்டா பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தின ஜாஸ் பட்லர் சல்யூட். வேற மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.